இஸ்லாமிய மாதங்கள் 12இல் ரமலான் குர்ஆனின் மாதம் துல்ஹஜ் ஹஜ்ஜுடைய மாதம். இதெல்லாம் நமக்குத் தெரியும். ஆனால் இந்த எல்லா மாதங்களையும் விட ஒரே ஒரு மாதத்திற்கு மட்டும் அல்லாஹ் இது என்னோட சொந்த மாதம் என்று ஒரு பிரம்மாண்டமான டைட்டிலை கொடுத்திருக்கிறான். அது எந்த மாதம் என்று உங்களால் யூகிக்க முடிகிறதா? அது ரமலானும் இல்லை, துல்ஹஜ்ஜும் இல்லை. அதுதான் இஸ்லாமிய புத்தாண்டின் முதல் மாதமான முஹர்ரம். ஒரு மாதத்தையே அல்லாஹ் தனக்குரியது என்று சொல்ல வேண்டும் என்றால் அதன் பின்னால் எவ்வளவு பெரிய ரகசியம் இருக்க வேண்டும்? ஏன் அந்த மாதத்திற்கு மட்டும் அப்படி ஒரு பெயர்? வாருங்கள், அந்த ரகசியத்தை இன்று உடைப்போம். முஹர்ரத்தின் ரகசியத்தை திறக்க நாம் முதலில் குர்ஆனிடம்தான் செல்ல வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் மாதங்களின் எண்ணிக்கையையும் அவற்றில் உள்ள புனிதத்தையும் பற்றி தெளிவாக குறிப்பிடுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்து அல்லாஹ்விடம் மாதங்களின் எண்ணிக்கை 12 தான். அவற்றில் 4 மாதங்கள் புனிதமானவை. இந்த வசனம் மிக பவர்ஃபுல்லானது. இது 2 விஷயங்களை நமக்கு உணர்த்துகிறது. ஒன்று, காலத்தை நிர்ணயித்த